லட்சுமி, இதோ வரேங்க. என்னங்க? ஒரு காஃபி கிடைக்குமா? எடுத்துட்டு வரேங்க. கொஞ்சம் இருமா. லட்சுமி, உன்னை நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். லட்சுமி, என்னங்க? ஸ்னேகா ரொம்ப நேரமா ரூம்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறாளே, ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி அவ கலகலப்பாவே இல்லையே. உங்களையும் என்னையும் நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுறாங்க. உங்களை கொல்ல வீட்டுக்குள்ள ஆள் புகுந்ததுல இருந்தே அவளுக்கு ஏதோ பயம் தொத்திக்குச்சு. அதான் அந்த பழைய கலகலப்பு அவகிட்ட இல்ல. வேற ஒண்ணும் இல்லையே. வேற என்ன? நீங்க வேற எதையாவது நினைச்சீங்களா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி. இல்லைங்கய்யா, எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க. நீங்க ஒண்ணு நினைக்க, நான் ஒண்ணு நினைக்க, அவ மனசுல வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்க போறா. அதுக்காக தான் சொல்றேன். நீங்க என்னங்க நினைச்சீங்க அத சொல்லிடுங்க. அதுக்கு இல்ல லட்சுமி, விஞ்ஞானம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிலும் குறிப்பா கல்லூரி பெண்களுக்கு. கல்யாண வயசுல இருக்க பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்பவே பலகீனமா இருக்கு. அதுக்கும் நம்ம பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்கு, நிறையவே இருக்கு. இது நம்ம பொண்ணுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் தான். என்னங்க பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தல லட்சுமி, இது பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டிய அவேர்னஸ். இன்றைய காலகட்டத்தில் செய்தி சேனல்களையும் செய்தித்தாள்களையும் பார்க்கவே பயமா இருக்கு. பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய தாக்கம் மூளைக்குள்ள ஏறுது. நம்ம பொண்ணை பத்தி இவ்வளவு கவலைப்படுறோம். வாலிப வயசு பையன் 5 நிமிஷம் தனியா இருந்தாவே அவனை ரொம்ப கவனமா கண்காணிங்கன்னு உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அந்த 5 நிமிஷத்துல அவன் என்ன வேணா ஆகலாம். சாட்டிங்ன்ற பேர்ல அவன் தவறான கும்பல் கிட்ட மாட்டிக்கலாம். சாட்டிங்க தவறா உபயோகப்படுத்தி கிரிமினலாவும் மாறலாம். போதை கும்பல் கிட்ட மாட்டி போதைக்கும் அடிமையாகலாம். இப்படி எவ்வளவோ இருக்கு. இதுல பொண்ணுங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாரு. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நாடு கெட்டு போய் கிடக்கிறத சொல்றேன் லட்சுமி. திரும்பவும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வரேன். கல்யாண மாப்பிள்ளையா இருந்தா 10 ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி அது இதுன்னு லூட்டி அடிச்சிட்டு இருப்பானுங்க. கல்யாண பொண்ணுங்க தன் தோழிகளோட கல்யாண கனவுகளை பரிமாறிக்கிட்டு இருப்பாங்க. வாக்கப்பட போற குடும்பம் பெரிய குடும்பமா இருந்தா புது உறவுகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அம்மா கிட்ட அறிவுரை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உன் மக விஷயத்துல இது எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே. அந்த கவலையினாலதான் இவ்வளவு தூரம் பேசினேன். இத நீங்களே உங்க பொண்ணுகிட்ட வெளிப்படையா பேசலாம்ல. இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பேசினது சும்மா பொழுதுபோக்குக்காக இல்ல, நீ ஸ்னேகா கிட்ட பேசணுன்றதுக்காக தான். அதுக்கு தான் இவ்வளவு எடுத்து கொடுத்தேன். நீங்க இவ்ளோ டீடைலா பேசும்போதே நினைச்சேன் நீங்க எனக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறீங்களோன்னு யோசிச்சேன். அதே மாதிரி பிரச்சனையை பர்ஃபெக்ட்டா என்கிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. பெத்த பொண்ணு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த பொண்ணை பெத்தவங்க படுற கஷ்டத்தை நானும் கண்ணால பாத்திருக்கேங்க. பொண்ணும் ஆணும் கல்வி படிப்ப 1ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் போற மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போறதுங்கிறது திரும்பவும் 1ஆம் கிளாஸ் தான். ஆமா லட்சுமி, வாழ்க்கை அதனாலதான் சக்கரத்தோட ஒப்பிட்டாங்க. தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்து சேர்றதுதான் நான் சொன்னேன். சரிங்க, கல்யாண பொண்ணை கவனிக்க வேண்டியது இனிமே என்னோட பொறுப்பு. நீ போய் ஐயா வரலாங்களா? வாங்க சம்பந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கம்மா. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா சம்பந்தி, பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து நேரா இங்க தான் வரேன். ஓ, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.
இந்தாங்க. மருமக ஸ்னேகா வீட்ல இருக்காளா? இருக்காளே, இந்த வர சொல்றேன். இந்தாங்க எடுத்துக்கங்க. சாப்பிடுங்க. லட்சுமி, ஸ்னேகா வர சொல்லுமா. சரிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் ஆனதும் நேரா எடுத்துட்டு வந்து உங்ககிட்டயும் ஸ்னேகா கிட்டையும் காட்டி அப்ரூவல் வாங்கணுங்கிறது உங்க மாப்பிள்ளை எனக்கு போட்ட கண்டிஷன். அதான் மருமகளையும் வர சொல்லுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? என்னைக்கு தட்டை மாத்திக்கிட்டோமோ அன்னைக்கே அவ உங்க வீட்டு பொண்ணு. லட்சுமி, ஸ்னேகா வர சொல்லுமா. சரிங்க. உங்களுக்கு இந்த பத்திரிக்கை அடிக்கிற சம்பிரதாயம் பிடிக்காதுன்னு தெரியும் சம்பந்தி. இருந்தாலும் நீங்க எதுக்கு அனுமதிக்கணும்? பத்திரிக்கை ரிச்சா இருக்கு, நல்ல கலர் காம்பினேஷன். ஸ்னேகா, ஸ்னேகா, எழுந்துருமா. என்னம்மா? உன் மாமனார் வந்திருக்காரு. என்னம்மா இந்த நேரத்துல? மாப்பிள்ளையோட அப்பா வந்திருக்காருமா. சீக்கிரமா எழுந்து ரெடியாவு. என்னம்மா திடீர்னு? என்ன இப்படி கேக்குற ஸ்னேகா? கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, அவங்க வர போக இருப்பாங்க. நீ என்னடனா இப்படி கேக்குறியே? உன் மாமனார் உன்கிட்ட காட்டணும்னு கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காரு. அப்பா உன்னை வர சொன்னார். எந்திரிம்மா. என்னம்மா இதெல்லாம்? பெரியவங்க நீங்க பேசிக்க வேண்டியதானே, நான் எதுக்குமா? என்ன பேசுற ஸ்னேகா நீ? மாப்பிள்ள பர்டிகுலரா நீயும் பார்த்து பத்திரிக்கை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு வர சொல்லிருக்காராம். மா, என்ன ஸ்னேகா, என்னாச்சு உனக்கு? நீ பேசுறது எதுவும் சரியில்லை. இப்ப நீ ரெடியாகி வரப்போறியா இல்லையா? வா. சரி நீங்க போங்க, நான் வரேன். ம். நான் பத்திரிக்கை வைக்கிறதா இருந்தா 3-4 கிராமத்துக்கே பத்திரிக்கை வைக்கணும். அதனாலதான் ஊர்ல இருக்க முக்கியஸ்தர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளையே கிராமத்துக்கே அழைச்சிட்டு போய் ஊர் ஜனங்களுக்கே விருந்து வைக்கலான்னு இருக்கேன். உங்க விருப்பம் போல செய்யுங்க. எங்களுக்காக நீங்க உங்க சீர்திருத்த கொள்கையை விட்டு கொடுத்து எங்க விருப்பத்துக்கு நீங்க சம்மதம் சொல்லும் போது உங்க விருப்பத்தை நீங்க சொல்ல என்ன தவறு இருக்கு? இந்தாம்மா பத்திரிக்கை பாரு. ஸ்னேகா வராளா? இத வந்துட்டேன்பா. வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? ம், நல்லா இருக்கேன். சந்தோஷம்மா. நீயும் பத்திரிக்கை வாங்கி பாருமா. ம். ஆம், அப்ப நீங்க பாத்தீங்களா? பாத்துக்கம்மா, பிடிச்சிருக்கு. ம். ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்ப ரொம்ப சந்தோஷமா. நான் இப்பவே என் பையனுக்கு தகவல் சொல்லிடுறேன். ம். அப்ப நான் புறப்புறேன் சம்பந்தி. வாங்க. இந்தாங்க, உங்களுக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க. நல்லதுங்க. நன்றி. வாங்க. வரமா வாங்க. வர வருமால. என்னங்க வேணும்? லட்சுமி, உங்ககிட்ட நான் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அதுக்குள்ள அதை மறந்துட்டியா? ஸ்னேகாவை நீ கூப்பிட போன, திரும்ப வந்த. கூப்பிட போகும்போது உன் முகத்துல இருந்த மலர்ச்சி நீ திரும்பி வரும்போது இல்லையே. 2 வார்த்தை பேச வேண்டிய கால அவகாசத்தை தாண்டி 4 வார்த்தைக்கு மேல பேச வேண்டிய அவசியம் அங்க உங்களுக்குள்ள நடந்திருக்கு.
வந்த ஸ்னேகாவையும் நான் கவனிச்சேன். அவ பேசுனது, அவ சிரிச்சது எதுவுமே இயல்பாவே இல்லையே. இங்க பாருங்க, ஸ்னேகா வர மறுத்து என்கிட்ட பேசினது உண்மைதான். ஆனா அதுக்கான கோவத்தை நான் அங்கேயே அவகிட்ட காட்டிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு எந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் அவளுக்கு ஒரு பதட்டம் வரத்தான் செய்யும். அந்த பதட்டம் தான் அவகிட்டயும் இருந்தது. நான் பேசி புரிய வச்சுதான் வர சொன்னேன். திடுதிப்புன்னு வந்து நிக்கிற மாமனார் கிட்ட என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாததுனாலதான் அவ பேசுனது, சிரிச்சதெல்லாம் உங்க பார்வைக்கு அந்நியமா பட்டிருக்கு. அவருக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷத்தோடயே அவரும் புறப்பட்டுட்டாரு. உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தது ஒரு அப்பாவா இயல்பான விஷயம்தான். அத நான் தப்புன்னு சொல்லல. சரி லட்சுமி, உனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குல்ல, இனிமே நம்ம இதை விவாதிக்க வேண்டாம். அதுக்காக கண்மூடித்தனமாவும் இருக்க வேண்டாம். ம் ம். வீடுதான். கற்பகம்மா, ஐயா, காஃபி கொண்டு வாங்க, சூடா இருக்கணும். சரிங்க ஐயா. ஐயா, ஆ. யாரு யார் அது? முருகேசன், ஏன் இங்க வந்த? ஐயா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. சரி வா, மேல போலாம். வா வா, சீக்கிரம் வா. இவன் எங்க இங்க வந்தான்? நல்ல வேளை அவன் என்ன பார்க்கல, இல்லைன்னா நான் மாட்டிருப்பேன். நான் யாருங்கிற குட்டு உடைஞ்சிருக்கோம். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா? திடீர்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற. ஐயா, நான் என்னையா பண்றது? ஒருத்தன் அடிச்சு போட்டு ஜெயிலுக்கு போனேன். 3 மாசம் கழிச்சு இப்பதான் ரிலீஸ் ஆகி வரேன். வீட்டுக்கு போனாங்க ஐயா. குடும்பமே வறுமையில் இருக்குதுயா. நான் ஜெயில இருந்தாலும் நீங்க அனுப்புற பணத்தை வச்சு என் பொண்டாட்டி நிம்மதியா இருப்பான்னு நினைச்சேன். 3 மாசமா நீங்க பணம் அனுப்பலன்னு தெரிஞ்சது. வீட்டுல ரொம்ப கஷ்டம்யா. பொண்டாட்டி வேற ஓன்னு அழுவுறாயா. அதான் உடனே வந்தேன். என்னதான் கஷ்டமா இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? சரிங்கய்யா, வந்துட்டேன். கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு கிளம்பிடுவேன். சரி, எவ்வளோடா வேணும்? ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. இங்கே ஏறு வரேன். இந்த வச்சுக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. போயிட்டு வரேன். வராத, போ. வா 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 வா.
நீ கிளம்பு. அப்பா. ம். ஐயா காஃபி ஆ. கேட்டீங்களே. காஃபியா? குடு. ஆ. மாமா ஆ, ஆ. நான் போயிட்டு வரேன். ஆ, ஆ, சரிம்மா, போயிட்டு வா. அது மாமா இப்போ யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்தது. அது அவன் குமரேசன் ஏதோ அவசரம், கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டான், அதான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்.